இதான் மார்ஸ், தி ரெட் பிளானட். எப்போவுமே நம்மளுடைய மனசுக்கு வர்ற ஒரு பிளானட். நம்ம எர்த்க்கு அடுத்தபடியாக ஃபியூச்சர் ஹோம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிளானட்னா இது மட்டும்தான். ஆனால் இங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வாழ்கிறதுக்கான தகுதிகள் இங்கே இருக்குதா, நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல ரகசியங்களை இது மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தாங்க. ஆனால் அந்த சின்ன விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு கொடுத்துருக்கு. செவ்வாய் கிரகத்துடைய வட துருவத்தில் இங்கே ஓசோன் லேயர் கிரியேட் ஆகிறத பார்த்துருக்காங்க. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அதே பாதுகாப்பு அடுக்கு. ஆனால் எப்படி உருவாயிருக்கும், மார்ஸுக்கு ஓசோன் எப்படி கிடைக்கும்? இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி, அது டெம்பரவரியா இல்லை பெர்மனண்ட்டா? இப்போ இந்த வீடியோ மூலமா அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் எல்விகே, இது சேனித் ஆஃப் சயின்ஸ். மார்ஸுடைய அட்மாஸ்பியர் நம்மளுடைய எர்த் மாதிரி திக்காக இல்லை. இங்கே 95% மேலே கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. வாட்டர் வேப்பர் கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். இதனால தான் மார்ஸுடைய சர்ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாகவும் யூவி ரேஸ்னால் டைரெக்டாக அடி வாங்கிட்டே இருக்குது. காற்று இல்லாத ஒரு டெசர்ட் மாதிரி தான் இந்த மார்ஸ் சொல்லப்போனால் இருக்குது. இதில் ஓசோன் அடுக்கு இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதை மாற்றி எழுதுனது இந்த புதிய டேட்டா. மார்ஸ் கூட நம்மளுடைய எர்த் மாதிரி சீசன் சேஞ்சஸ் இருக்குது. இது காரணம் மார்ஸுடைய டில்ட் சுமார் 25 டிகிரி சாஞ்சிருக்கு. இதனால் சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம்னு பல சீசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் சொல்ல போனால் மார்ஸுக்கு சீசனல் சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். வின்டர் வந்தால் மார்ஸுடைய நார்த் போலில் டெம்பரேச்சர் -130 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போயிடும். இந்த குளிர்காற்று அங்கே ஓடெக்ஸை உருவாக்கும். அதுவே இந்த ஃப்ரோசன் ஓடெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு மிகப்பெரிய சுழலக்கூடிய கேஜ் மாதிரி. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ட்ராப்பான காற்றை வெளியே போக விடாமல் இது லாக் பண்ணிக்கிறது. இது ஒரு காற்றை லாக் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை மாதிரி. அதுக்குள்ளே கேஸ் போகும், ஆனால் வெளியே வராது. இதுதான் இந்த ஸ்டோரிக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்குது. நார்மலாக மார்ஸுடைய அட்மாஸ்பியரில் ஓசோன் ரொம்ப நேரம் சர்வே ஆகாது. ஏன்னா சின்ன சின்ன ரேடியேக்கல்ஸ் HOX மாலிகுல்ஸை அதோட ரொம்ப பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதாவது ஃபோட்டோலிசிஸ், சன்லைட்டோட எனர்ஜி மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே செதறி ரேடியேக்கல் ஸ்பீசிஸாக உருவாகுது. ஆனால் இந்த ஓடெக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நீர் ஆல்மோஸ்ட் நம்ம இல்லைன்னே சொல்லலாம். ரேடியேக்கல்ஸ் உருவாகவே முடியாது. இதனால் ஓசோன் டிஸ்ட்ராய் பண்ண ஒரு ப்ராசஸை அங்கே நடக்க ஆரம்பிக்குது. என் ரிசல்ட் ஓசோன் குவிஞ்சு சேர ஆரம்பிக்குது. இதை தான் முதல்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இது எக்ஸோமார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர்னு சொல்லக்கூடிய TGO மூலியமாக கண்டுபிடிச்சாங்க. இதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி சூட். இது சூரிய ஒளி பாஸ் ஆகிற போது அட்மாஸ்பியரை ஸ்கேன் பண்ணும். இந்த டேட்டாவை பார்த்த உடனே சயின்டிஸ்ட் வாய் அடைச்சு போயிட்டாங்க. அதுதான் மார்ஸ் ஃப்ரோசன் பிரிசன் மாதிரி இருந்த இந்த இடம் ஒரு ஓசோன் ஹேவன் மாதிரி மாறிடுச்சு. இப்போ கேள்வி, இந்த ஓசோன் சீல் மார்ஸுடைய சர்ஃபேஸை யூவி ரேஸ்லேருந்து பாதுகாக்குமா? இந்த ஓசோன் நிகழ்வு பழைய மார்ஸை பற்றி ஒரு புது க்ளூஸை கொடுக்குமா? இந்த கேள்விகளோட நம்மளுடைய பயணம் இன்னும் ஆழமாக போகுது. மார்ஸுடைய வானிலை நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஸோ இது ஒரு அன்பிரெடிக்டபிளாக கண்டிப்பாக இருக்கும். சம்மர் வந்தால் 20 டிகிரி செல்சியஸ் வரையும் போகுது. வின்டர் வந்தால் -130 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகுது. இதிலேயே அதிகம் பாதிக்கப்படுற இடம் இதோடைய போலார் ரீஜியன் தான். ஸோ இங்கே ஒவ்வொரு சீசனுக்கும் நேச்சர் தனக்குரிய ஒரு ட்ராமாவை வெளிப்படுத்துது. வின்டரில் அட்மாஸ்பியருடைய குளிர்ந்த காற்று சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரம் மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குது. இந்த சுழல் தான் நம்ம ஓடெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓடெக்ஸ்குள்ளே போன காற்று பல மாதங்களாக ட்ராப் ஆகி உள்ளேயே கிடக்குது. சொல்லப்போனால் இது ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். கேஸை உள்ளே போட்டால் ஃப்ரீஸாக பல மாதங்களாக உள்ளேயே வச்சுக்கிறது. ஓடெக்ஸ் உள்ள டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாக்குது. சின்ன அளவு இருந்தால் வாட்டர் வேப்பர் கூட ஃப்ரீஸ் ஆகி பனி மாதிரியான ஒரு பொருளாக மாறுது. இதனால் ரேடியேக்கல்ஸ் HOX, OH, H2O2 மாதிரியான மாலிகுல்ஸ் உருவாக முடியாமல் தடுக்குது. இங்கே
இல்லைன்னா ஓசோன் கிடைக்காம பில்ட் ஆகி ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொன்னால் இங்கே நீர் இல்லை, ரேடிக்கல்ஸ் இல்லை, ரேடிக்கல்ஸ் சுத்தமாக இல்லவே இல்லை. அப்போது அந்த ஓசோன் ஸ்லோவாக சேர ஆரம்பிக்கும் போது இது ஒரு ஈஸி மேக்ஸ்னால் உருவாகுது. விஞ்ஞானிகள் பார்த்தது என்ன தெரியுமா? ஓடெக்ஸ் உள்ள ஓசோனுடைய கான்சன்ட்ரேஷன் நார்மல் மார்ஸ் அட்மாஸ்பியரை விட ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. அவுட் சைட் ஓசோன் ஆல்மோஸ்ட் 0, ஆனால் இன்சைட் இது ஒரு அடுக்கு மாதிரி இருக்குது. ட்ரை டெசர்ட் மாதிரி இருக்கக்கூடிய மார்ஸுடைய அட்மாஸ்பியரில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கண்ணாடி கிடைச்ச மாதிரி தான் இது இருக்குது. இந்த கண்டுபிடிப்பு சரியாக கன்ஃபார்ம் பண்ணால் இன்னொரு சேட்டலைட் மார்ஸுடைய எம்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய மார்ஸ் ரெகக்னேஷன் ஆர்பிட்டர் பயன்படுத்தினாங்க. அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் மார்ஸ் கிளைமேட் சவுண்டு ஓடெக்ஸ் உள்ள டெம்பரேச்சர் மேப் பண்ணுது, டிசிஓ ஓசோனை மெஷர் பண்ணுது. இந்த 2 டேட்டாவும் மேட்ச் பண்ணும்போது விஞ்ஞானிகள் நிச்சயமாக சொன்னாங்க, ஒரு பக்கம் தெர்மோமீட்டர் எம்ஆர்ஓ, இன்னொரு பக்கம் கெமிக்கல் ஸ்கேனர், ரெண்டுமே ஒரே ஸ்டோரியை சொல்லுது. ஓடெக்ஸ்குள்ள ஓசோன் இருக்குது. ஓசோன் லேயருடைய வேலை என்ன? நம்ம எர்த்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். யூவி ரேஸை நேரடியாக அடிக்கும். ஸ்கின் கேன்சர், லைஃப் டேமேஜ் எல்லாமே வராமல் தடுக்குது. மார்ஸில் இப்போ ஓசோன் சீசனலாக ஒரு ஓடெக்ஸ்குள்ளே மட்டும்தான் உருவாகுது. இதனால் அந்த பகுதியில் யூவி இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கலாம். ஒரு நொடி கற்பனை செஞ்சு பாருங்களேன், மார்ஸுடைய சர்ஃபேஸில் ப்ரிமிட்டிவ் லைஃப் இருந்துச்சுன்னா அந்த ஓசோன் ஷீல்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஃப்டி அம்பர்லா மாதிரி இருக்கும். ஸோ கோடான கோடி வருடங்களுக்கு முன்னாடி மார்ஸுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருந்திருக்கு. தண்ணி அங்கே ஓடி இருக்கு, நதிகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, லேக்ஸ் இந்த ஏரிகளும் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஓசோன் ஷீல்டு கூட கொஞ்சம் பெர்மனண்ட்டாக இருந்திருக்கலாம். அது மார்ஸுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அம்பர்லா மாதிரி இருந்திருக்கலாம். சொல்லப்போனால் இந்த ஃப்ரோசன் ஓடெக்ஸ் ஸ்டோரி பழைய மார்ஸை பற்றின ஒரு புதிய ஹிண்ட்டை கொடுக்குது. பட் மார்ஸுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையே. அதனால தான் காஸ்மிக் ரேஸ், சோலார் வைண்ட் இது எல்லாமே ஓசனை டிஸ்ட்ராய் பண்ணுது. இப்படி தான் சயின்ஸ் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு புதிய கேள்விகளோட ஒரு டிபேட்டையும் கொண்டு வரும். ஒரு சின்ன ஃப்ரோசன் ஓடெக்ஸ்குள்ளே எப்படி ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் க்ளூ மறைஞ்சிருக்குது நம்ம கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. மார்ஸ் ஒவ்வொரு நாளுமே நம்மளை புதிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குது, புதிய கேள்விகளையும் உண்டாக்குது. இந்த ஓசோன் மறைஞ்சு இன்னும் நம்ம பயணத்துக்கு ஒரு தொடக்கம் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை பற்றின பல தகவல் வரும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்தே பயணிக்கலாம். பாய்.